ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்கூல் டெவலி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கார்னர்ஸ் எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ இங்கே பார்க்குற இந்த சிக்ஸ் அப்படின்றது வந்து பைனாப்பிள் கண்ணூரோட சிக்ஸ். ஓகே, இதை எப்படி நான் ப்ரீட் பண்ணி எடுத்தேன் அப்படின்றத தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் நீங்கள் வாங்கணும் கன்யூஸ் வந்து ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீடர்கிட்ட போய் வாங்குங்க. ஏன்னா அவர் தான் வந்து எப்போயுமே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அதை எப்படி சொல்கிறது கரெக்டாக வச்சுருப்பார். ஓகே, ஸோ அதனால் எப்போயுமே வாங்குறதா இருந்தால் ப்ரீடர்கிட்ட போய் வாங்குங்க. மேக்ஸிமம் ப்ரீடருக்கு தெரிஞ்ச ட்ரேடர்கிட்டையும் வாங்குங்க, ஆனால் தெரிஞ்சவர்கிட்ட மட்டும் வாங்குங்க, வேறு யார்கிட்டையும் வாங்க வேணாம். ஓகே, இந்த மாதிரி ப்ராட்வே மார்க்கெட் அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட், அதாவது பல்லவரசு சந்தை, இதிலெல்லாம் போய் வாங்கி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எனக்கே கூட 2-3 தட்டி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குறதா இருந்தால் நல்ல ப்ரீடர் இல்லை தெரிஞ்ச ட்ரேடர்கிட்ட சொல்லி வாங்குங்க. ஓகே, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் சிக் கன்யூர் அப்படின்னு ஒரு கன்யூர் இருக்குது. ஸ்டார்டிங் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. கிரே எப்படியோ காக்டெயிலில் கிரே எப்படியோ அதே மாதிரி க்ரீன் சிக் கன்யூர், அது வந்து ஸ்டார்டிங் மியூட்டேஷன். நீங்கள் அது வாங்கினீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அதாவது வந்து எல்லா கன்யூஸை விட இது கொஞ்சம் ஈஸி, அதாவது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சிக் கன்யூர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கன்யூஸுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து செமி அடல்ட்டாக வாங்க. கன்யூஸ் வாங்குறதா இருந்தால் ஸ்டார்டிங் எப்போயுமே செமி அடல்ட்டாக வாங்குங்க. இல்லை தெரிஞ்ச ப்ரீடர்கிட்ட இருந்தால் மட்டும் அடல்ட் வாங்குங்க. அடல்ட் வாங்கினீங்க அப்படின்னா 3க்கு 1.5க்கு 1.5 அந்த சைஸில் கேஜ் அந்த சைஸில் கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கேஜில் 2 months விட்டுருங்க. 2 months கழித்து நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டுங்க. ஏன் 2 months கழித்து மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அங்கேருந்து வேறு ஒருத்தர் வச்சுருப்பார், நீங்கள் வந்து அதுக்கு புது கேஜ் அப்படின்றப்ப அதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் 2 months அதை ஃபுட்ஸ் வச்சு பழகிட்டீங்க, கையை உள்ளே எடுத்துகிட்டு போய் பழகிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் 2 மாதம் கழித்து உங்களுக்கு பயப்படாது, அதாவது ரொம்ப பயப்படாது. ஓகே, ஓரளவு பயம் இருக்கும், ஆனால் ரொம்ப பயம் இருக்காது. ஓகே, அதனால் 2 months கழித்து மாட்டினீங்க அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால 2 months கழித்து மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். நேரில் போய் வாங்கி பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த பேர்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கனாலே பேர் கொஞ்சம் பாண்டிங்காக இருக்கிறது தெரியும். ஸோ பாண்டிங்காக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கிளியர் கட்டாக நீங்கள் அந்த பேரை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட. ஓகே, நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த பேர் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பேர் பாண்டிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு போயிடலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்யூஸ்க்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ். சீட் மிக்ஸ் மேஜர் கிடையாது, அதனால் சீட் மிக்ஸை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதாவது வந்து கோவா, பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது ரெகுலராகவே ஈவினிங் டைம்ஸில் கொடுத்தாலும் ஓகே, ஆஃப்டர்நூன் டைம்ஸில் கொடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கோதுமை, அப்புறம் ஒரு சில தானிய வகைகள் எது உங்களுக்கு தேவையோ அதாவது அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெகுலராக டெய்லி வைக்காமல் வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி எப்படி வேணால் வைக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி வைக்கணும், ஃப்ரூட்ஸும் வந்து ட்வைஸ் வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் எப்படின்னா பீட்ரூட், கேரட் அண்டு பீன்ஸ், இது 3த்தையுமே வந்து சீவி வைக்கணும். ரெகுலராக வந்து சீவி வைக்கணும். ஓகேவா, இது சீவி வச்சிங்கனாலே பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். போடுற சிக்ஸ், அதாவது போடுற எக் அப்படின்னு எல்லாமே வந்து ஃபெர்டைலாக இருக்கும். சிக்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு, அதாவது பாக்ஸ் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கட்டில் ஃபிஷ் போனை அதிகமாக சாப்பிடும். கட்டில் ஃபிஷ் போனை அது எவ்வளோ அதிகமாக சாப்பிடுதோ அவ்வளோ அது சீக்கிரம் எக் லே பண்ண போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எக் லே பண்ண போகுது அப்படின்னாலே நம்ம வந்து பாக்ஸ் அடிக்கடி திறந்து, அதாவது கட்டில் ஃபிஷ் போனை சாப்பிட்றத பார்த்தோன்னே நம்ம பாக்ஸை திறந்து பார்த்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அதாவது கட்டில் ஃபிஷ் போனை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 1 month 2 month வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு அது ஒரு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி ஒரு எக்கு லே பண்ணிச்சுன்னா அடுத்த நாள் விட்டுட்டு அதுக்கு மறுநாள் மட்டும்தான் இன்னொரு எக்கு லே பண்ணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 எக்கு லே பண்ணுது அப்படின்னாலே நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதில் கிளியர் கட்டாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எப்போயுமே நானும் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கும் நான் ரெஃபர் பண்ணுறது அதுதான்.
இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே 100% ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி கட்டில் பிளாக் கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல் யாரும் வைக்காதீங்க. அந்த கல் வேஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதனால் அந்த கல் யாரும் வைக்காதீங்க. கட்டில் ஃபேஸ் போன் மட்டும் வைங்க. கட்டில் ஃபேஸ் போனே போதும். ஓகே, நீங்கள் அதே நான் சொல்கிறதே கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்ம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது காக்டெயிலை பற்றியோ இல்லை லவ் பேர்ட்ஸை பற்றியோ ஃபின்ச்சஸை பற்றியோ ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் லைட்டாக தட்டி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.